இன்னும் பணம் வச்சிருக்கானுங்க. யாரா இருக்கும்? அன்புள்ள சேதன், அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ். உன்னை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறேன். உனக்கு நான் அனுப்பின கிஃப்ட்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஜஸ்ட் சாம்பிள் தான். நீ உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் வைக்க தான் பணம் வச்சுருக்க. என்னை தப்பாக நினச்சிக்காத. நாளைக்கு உன் ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ண. நைட்டு பிஃபோர் 12 o'clock நான் என்னோடய அட்ரஸை மென்ஷன் பண்ணியிருக்கேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீ அங்கே வந்துடு. உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, என்னோடய மனசில் இருக்கிறத உன்கிட்ட சொல்லணும். ப்ளீஸ், நாளைக்கு வரும்போது உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் கூட்டிகிட்டு வராத. நீ மட்டும் தனியாக வா. உனக்காக காத்துட்ருப்பேன். இப்படிக்கு யுஎஸ் லவபிள் லூசி. யாருன்னு தெரியல. நேரில் பார்க்க கூப்பிட்றா. அந்த பசங்க கூட தான் இருக்கேன். டேய் ஆயிடாடா. டேய் ம் சூப்பர்டா. என்னடா புது சட்டலாம்? அதெல்லாம் அப்படிதான்டா. ம் டீயா? டீ சாப்பிட்றியா? அதெல்லாம் வேண்டாம். அப்புறம் டேய் நீங்கள் என்னடா இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? டேய், இன்னைக்கு ஃபுல்லாக ஊர் சுற்றுறோம். செலவு ஃபுல்லாக எந்து டேய் ட்ரீட் வேணும்னு கேட்டிங்களே, லெட்ஸ் பார்ட்டி. டேய் அதெல்லாம் அப்படிதான்டா. எதனால? மச்சான், புதுசாக படம் கமிட் ஆனேன். அட்வான்ஸ் பே பண்ணாங்க. ஏய் சாரா கங்க்ராட்ஸ்டா. Thank you. சூப்பர் மாமா, வேற லெவல்டா. மச்சான், பேசு. ட்ரீட்லாம் ஒன்று வேணாண்டா. அந்த காசு நீயும் செலவுக்கு வச்சுக்கோ. நேற்று நான் நல்லா தான் மச்சான் அப்படி பேசினேன். இவன் நான் பழம் மாதிரி பேசுனேன். சாரி மச்சான். போடாங், லூசு பிளான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி சரி மச்சான் பணம் கம்மிட்டா இருக்கா? இன்னைக்கு ஃபுல் செலவு என்னோட தான். சரியா? ஓகே. லெட்ஸ் கோ. போய்கிட்டே காசு. ஓகே. டா ஏன்டா இதே எங்கடா ஏன்டா போமா. போறீங்க? டேய் ம் போய் பே பண்ணுறோடா. ஓடுறா நீங்க. ஆனா சீக்கிரம் ரெஸ்டாடா. வரேன், வண்டி எடு. போயிட்டு நம்ம செம்ம ஃபன் பண்ணுறோம். ஏய் வாடா. டேய் உட்கார். என்ன எதுக்குடா இப்போ வீட்டுக்கு கூட்டு வந்த? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் மச்சான். சொல்லுங்க ஹீரோ சார். நீ வேற. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. இல்லையா? உங்ககிட்ட ஆக்சுவலாக உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன். நான் ஒன்றும் படம்லாம் கமிட் ஆகலடா. என்னடா சொல்ற? இல்லை, அதை எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. எதா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஆக்சுவலாக என்ன ஒரு பொண்ணு லவ் பண்ணுறாடா. டேய் மச்சான் சூப்பர்ரா. யாரு? யாருன்னு தெரிலடா. ஆனால் எனக்கு என் அட்ரஸ்க்கு கிஃப்டெல்லாம் அனுப்பி ப்ரப்போஸ் பண்ணாடா. கிஃப்டா? ஆமாண்ணா. பார், இங்கே பார்த்தியா? ஏய் அவளை நேரில் பார்க்க வர சொல்லியிருக்கா. ஓ எப்படி தெரியல மச்சான், லைஃப்ல ஏதோ ஒரு ஹோப் வந்த மாதிரி இருக்கு. மற்றபடி உன்கிட்ட பொய் சொல்லணும்லாம் இல்லடா. தப்பா எடுத்துக்காரா? பைத்தியம், இதேண்டா முதல்ல சொல்ல. தா பைக்கி, முதல்ல போய் அவளை பாரு. தேங்க்ஸ்டா மச்சான். அல்லவரா. சரி, எந்த ஏரியா போற? எந்த ஏரியான்னு சொல்லடா. லொக்கேஷன் அனுப்புறேன்னு இருக்கா. அவ அனுப்பிட்ட பிறகு உனக்கு அனுப்புறேன். முடிஞ்சா நீயும் வா. ஹாப்பி பர்த்டேடா. ஹாப்பி பர்த்டே.
சரி நீ பார்த்து சேஃபாக போ சரியா நீ கிளம்பு நான் அப்படியே கிளம்புறேன் பார்த்து நீ முதல்ல போய் அவளை பாரு சரியா பாய்டா ஓகேடா பாய். எஸ். இங்க வா. Hey. Mwah. லூசி லைட்டர் 1 minute. இந்தாடா. தேங்க்ஸ் லூசி. ஹலோ யாரு? ஏய் சேத்தன், எங்க இருக்க நீ? உனக்காக தான் நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். லூசி. சரி, நான் உனக்கு வாட்ஸ்அப்ல லொகேஷன் அனுப்பி வைக்கிறேன். ஓகே லூசி, நான் வந்துடுறேன். சரி, பார்த்து வாங்க. கண்டிப்பா. பாய். சரக்கேறா அதுதான் எடு. ஹலோ லூசி, இந்த டெடன்ல இருக்க அந்த வெள்ளை வீடு தானே? ஆமா ஆமா அதுதான். உள்ள டாக் ஏதாவது இருக்கா? இல்ல இல்ல எதுவும் இல்ல. அப்படியே உள்ள வாங்க, பின்னாடி தான் இருக்கும். ஓகே வரேன். ஹே லூசி. 1 minute ப்ளீஸ். ஹாய். ஓகே உள்ள வாங்க ப்ளீஸ். ஹே ஹாய் கைஸ். ஹாய். உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னல, அது இவங்க தான். இவனுக்கும் இன்னைக்கு தான் பர்த்டே. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. இன்னைக்கு தான் உங்களுக்கும் பர்த்டேவா? ஆமாம் ப்ரோ. ப்ரோ வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் பிளான் மட்டும் சொல்லிடாதீங்க ப்ரோ. ஏன் ப்ரோ, நானும் ஃபர்ஸ்ட் பையன் தான். ஜூன் 6 ஃபர்ஸ்ட் புள்ள ஸ்பெஷல். நம்ம ஆறு பேருமா? எஸ். ஜூன் 6 எல்லாருக்குமே பர்த்டே. நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம். அப்போ இன்னைக்கு நைட்டு செம்ம பார்ட்டி போலயே. யா பார்ட்டி. இல்ல இந்தா ப்ரோ குடிங்க ப்ரோ. இன்னைக்கு ஒரு நாள் குடிக்கலாம்ல? ப்ளீஸ் ஹேவ் இட். இல்ல வேணாம். நம்ம 2 பேர் மட்டும் கொஞ்சம் பர்சனலா பேசலாமா உள்ள போய்? ஓகே ஜஸ்ட் a minute, நான் இப்ப வரேன். ஹே வாங்க. கொன்னுடுவேன். வெளியே பாத்தீங்களா, நம்மளை வச்சு கலாச்சிட்டு இருக்காங்க. என்ன பண்றது? ஆமா, என்ன சொல்றது, எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்புறம் வீடெல்லாம் சூப்பரா இருக்கு. அச்சச்சோ, கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட டார்ச் இருக்கு, நான் பார்த்துக்கிறேன். அங்க அந்த ரூம். இதுவா? ஓகே.
என்னது